இந்த ரெண்டு பொண்ணுங்க சண்டை போட்டு ஊருக்குள்ள பிக் பாஸ்னு ஒரு ஷோ இருந்ததே வந்து மக்கள் மறந்துட்டாங்க. லாஸ்ட் வீக் வந்து எந்த யூடியூப் சேனலை திறந்தாலும் எல்லா யூடியூப் சேனல்லையுமே வந்து பிரியங்கா மணிமேகலை அது மட்டும் தான் இருக்கும். பிக் பாஸ் 8க்கான எந்த அப்டேட்டும் வந்து லாஸ்ட் வீக் வரல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு அப்டேட்டா வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வந்த அப்டேட்டும் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்டேட்ங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை விட இந்த சீசனில் என்னென்ன சர்ப்ரைஸ்லாம் இருக்க போகுதுங்கிறத வந்து ஆடியன்ஸ் வந்து அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. பிகாஸ் வந்து கமல் சார் இல்லாததுனால கண்டிப்பாக வந்து டிஆர்பி கொஞ்சம் டவுன் ஆகும். ஸோ அதை திரும்பவும் வந்து மேலே பிடிச்சி இழுக்கிறதுக்கு சேனல் வந்து வித்தியாசமாக ஏதாவது பண்ணுவாங்கிறது வந்து ஆடியன்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ சேனலும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காங்களாம். அதாச்சும் வந்து பழைய கண்டஸ்டன்ஸை வந்து உள்ள வந்து கூப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் வந்து போயிட்டு இருக்கிறதா வந்து அப்டேட் வந்திருக்கு. இதை நானும் வந்து ஒரு சில யூடியூப் சேனல்லாம் போடுறத பார்த்தேன். நான் ஃபேக்னு தான் நினைச்சேன். ஆனால் விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே வந்து சேனல் சைட்ல இப்படி ஒரு முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கான். அதுலயும் வந்து பழைய சீசன்கள்ல வந்து அந்த சீசனோட கேம் சேஞ்சரா இருந்தவங்க, அந்த சீசன்ல பெருசா வந்து கொளுத்தி போட்டவங்க, இந்த மாதிரி ஆளுங்களை தான் வந்து பிடிச்சி உள்ள போட போறாங்களாம். அதுவும் பழைய சீசன்ஸ் சொல்றதை விட சீசன் 7ல இருந்து தான் மெயினா கூப்பிட போறாங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதுலயும் வந்து மாயா, பிரதீப், அப்புறம் மாதிரி சீசன் 6ல வந்த சிவன் கணேசன், இந்த மாதிரி வந்து அந்த கப்பு கிட்ட வரைக்கும் போயிட்டு அதை வந்து தொட முடியாம வந்தவங்க வந்து இந்த சீசன்ல வந்து திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு. ஆனா பிரதீப் ஆண்டனி வந்து திரும்பி வருவாருங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணல. அதுக்கு வந்து முதல் காரணம் வந்து அவர் ரெட் கார்டு வாங்கப்பட்டவர். ரெட் கார்டு வாங்கினவரை திரும்ப வந்து உள்ள கூட்டு வர மாட்டாங்க. அப்படியே அந்த ரெட் கார்டை சேனல் கொடுக்கல, கமல் சார் தான் வந்து அந்த அவரோட ஈகோ டச்சாய் அவர் வந்து கொடுத்துட்டாருங்கிற மாதிரி இருந்தாலும் கூட கமல் சார் ரெட் கார்டு கொடுத்த ஒருத்தரை வந்து திரும்ப அந்த சேனல் வந்து உள்ள கூட்டு வர மாட்டாங்க. இவன் அவர் வந்து பிக் பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரும் கூட இதுக்கப்புறமா அவர் ப்ரொடக்ஷன்ல வரப்போற படங்களை வந்து இவங்க வந்து வாங்க வேண்டியது வரலாம். ஏன் இப்ப ரீசெண்டா இப்ப வந்து ரிலீஸ் ஆக போற அமரன் படத்தை கூட விஜய் டிவி தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக பிரதீபை உள்ள கூப்பிட மாட்டாங்க. அப்படியே சேனல் வந்து முடிவு பண்ணி கூப்பிடலான்னு சொல்லிட்டு போனாலும் கூட அவர் திரும்பி வருவாருங்கிற மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா ஒரு வாட்டி உங்களுக்கு வேணும்னா அவமானப்படுத்தி ரெட் கார்டு கொடுப்பீங்க, இல்லைன்னா திரும்பி கூப்பிடுங்கிற மாதிரி அவரும் யோசிப்பார்ல. மாயாவும் வந்து திரும்பி வருவாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா ஒரு வாட்டி அவங்க வந்து போதுமான அளவுக்கு செருப்படி வாங்கிட்டாங்க, திரும்பவும் வந்து இன்னொரு வாட்டி செருப்படி வாங்குறதுக்குன்னே வந்து வரமாட்டாங்க. ஸோ மாயா பிரதீப்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பழைய கண்டஸ்டன்ஸை கூட்டு வர்ற பிளான் வந்து 100% கன்ஃபார்ம் தான். ஏன்னா இது வந்து தெலுங்குலேயும் வந்து இதை பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஹிந்தியில் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தியா முழுக்க வந்து ஒரே ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வந்து இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹிந்திலையும் தெலுங்குலையும் பண்ணும் போது கண்டிப்பாக தமிழ்லையும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒருவேளை பழைய கண்டஸ்டன்ஸை கூப்பிடுறதா இருந்தால் இந்த அல்டிமேட்டில் வந்தவங்க யாரையுமே கூப்பிடாம இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்த முகங்களை எத்தனை வாட்டி தான் திரும்பி திரும்பி பார்க்குறது. அவங்க இல்லாமல் வேற சில பேர்லாம் வந்து இருப்பாங்க பழைய சீசன்ஸில், நிறைய ஃபேன் பேஸ் இருக்கிறவங்க, கேமை சூப்பராக விளாண்டவங்க, அவங்க எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டா நல்லாயிருக்கும். அண்ட் புது கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன அதே 10 பேர் வந்து லிஸ்ட்டில் இன்னமும் இருக்காங்க. புதுசாக வந்து ஒரு 2-3 பேர் வந்து ஆட் ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் விஜய் ஜெகன் ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தாப்புல, அவரை வந்து இப்போ வந்து உள்ள கூட்டு வரலாங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அவரை வந்து நீங்கள் வந்து கேவிஆர் சார் படத்தில் நிறையா வந்து பார்த்துருக்கலாம். இன்னொருத்தர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு லெஜெண்ட்னே சொல்லலாம், ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒருத்தர் ஆக்டர் செந்தில் சார். இவரோட காமெடி தான் நம்ம வந்து சின்ன வயசில் நிறையாவே வந்து பார்த்துருப்போம். சின்ன வயசுல என்ன இப்போ கூட டிவியில் போட்டால் பார்த்து ரசிப்போம். ஸோ இவர் வந்து ஒரு லெஜெண்ட் தான். இவர்கிட்டே வந்து பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. இவர் வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்குமே வந்து இவர் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா பிக் பாஸ் எப்பயுமே இந்த மாதிரி பழைய ஆக்டர்ஸ் உள்ள கூப்பிட்டு வருவாங்க. அந்த கேட்டகரியில் இவர் வருவாருங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. வந்தால் வந்து நல்லா தான் இருக்கும். அண்ட் மணிமேகலை பிரியங்கா பிரச்சனை போயிட்டு இருக்கிற நடுவில் வந்து மணிமேகலை வந்து பிக் பாஸ்க்கு வர போறாங்கிற மாதிரி ஒரு பேச்சும் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து உண்மை கிடையாது. அது வந்து ஒரு ரூமர் மட்டும்தான். அவங்க வந்து பிக் பாஸ்க்கு வர்றதுக்கான எந்த சான்சஸும் கிடையாது. அப்படி ஒருவேளை அவங்க வந்தாங்கன்னா இந்த மொட்டை சண்டையுமே வந்து இந்த பிக் பாஸ்க்குள்ளே இவங்க வர்றதுக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து போட நாடகம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். மக்களுக்கு விஜய் டிவி மேலேயுமே அவங்க ஷோ மேலேயுமே இருக்கிற நம்பிக்கையும் வந்து முழுசா போயிடும். ஸோ அப்படி ஒரு சம்பவம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ பிக் பாஸை பற்றி இப்போதைக்கு இருக்கிற அப்டேட் வந்து இந்த அப்டேட் தான். இது இல்லாமல் இன்னைக்கு சாயங்காலம் வந்து லான்ச் டேட் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பிக் பாஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கீங்கிற மறக்காம கமெண்ட்டில் போட்டுருங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.